ஹலோ, குட் மார்னிங். மோதிரத்தை பார்த்த ஆனந்தத்தால் சீதையின் முகம் ராகுவால் விடப்பட்ட சந்திரனைப் போல் பிரகாசித்தது. இவன் நமக்கு பிராணதானம் செய்ய வந்தவன் என்று கொண்டாடாமல் ராவணன் என்று சந்தேகித்தோமே என்று வெட்கப்பட்டு ஆஞ்சநேயரை வெகு பிரியத்துடன் குளிர கடாட்சித்து, இந்த 14 உலகங்கள் அழிந்தாலும் இன்றுபோல் என்றும் சிரஞ்சீவியாக இருப்பாயாக என்று ஆசீர்வதித்தாள். ராமனும் தன்னை பிரிந்து தன்னையே நினைத்து தன்னை மாதிரியே மிகுந்த துக்கத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்து சீதைக்கு சந்தோஷமும் அதே சமயத்தில் வருத்தமும் ஏற்பட்டது. இன்னும் ஈண்டு ஒரு திங்கள் இருப்பல் யான் நின்னை நோக்கி பகர்ந்தது நீதியோய், பின்னை ஆவி பிடிக்கின்றில்லேன் அந்த மன்னன் ஆணை, இதை மனங்கொள் நீ என்றாள். நீதிநெறி நிற்பவனே, நான் இன்னும் 1 மாத காலம் வரையில்தான் இங்கே உயிரோடு இருப்பேன். இந்த 1 மாத காலத்துக்குள் ராமன் வந்து மீட்காவிடில் நான் உயிர் விடுவது திண்ணம். மன்னனாகிய ராமபிரான் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இதை நீ உறுதியாக உன் மனதில் கொள்வாயாக என்றார். ஹனுமன் சீதையிடம் தானே சீதையை ராமனிடம் கொண்டு சேர்த்து விடுவதாக சொன்னார். சீதை மறுத்து விடுகிறாள். ஏனென்றால், நீ சொன்ன மாதிரி உன் முதுகில் ஏறி வந்தால் விஷயம் சுலபமாக முடிந்துவிடும். ஆனால் வீண் பழி வந்து சேரும். யாரோ ஒரு ராட்சசன் சீதையை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சிறை வைத்தான். வேறொரு குரங்கு அவளை அக்கறையிலிருந்து இக்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. ராமன் என் கணவர் என்று என்ன பண்ணினார் ஹனுமன்னு? ராமன் வந்துதான் என்னை விடுவிக்க வேண்டும் என்கிறாள். அல்லல் மாக்கள் இலங்கை அது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் என்கிறார் கம்பர். அதாவது, துன்பம் செய்து விலங்குகள் போல் வாழும் அரக்கர்கள் நிரம்பிய இந்த இலங்கை மட்டும் இல்லை, இந்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுட்டி எரித்து விடுவேன். அப்படி செய்தால் ராமனின் வில்லின் ஆற்றலுக்கு குற்றம் என்று கருதி அந்த எண்ணத்தை கைவிட்டேன் என்கிறாள் சீதை. இதையே தான் ஸ்ரீ தியாக பிரம்மம் மா ஜானகி என்கிற புகழ்பெற்ற கீர்த்தனையில், ஜானகியை மணந்ததால் நீ பெருமை அடைந்தாய், ஜானகி நினைத்திருந்தால் நிமிடத்தில் ராவணனை அழித்திருப்பாள், ஆனால் அந்த பெருமையை உனக்கு கொடுத்தாள் என்று எழுதியிருப்பார். ஹனுமன் சீதையின் உயர்ந்த எண்ணத்தை உணர்ந்தவராக, இதுவரை ராமனின் அடிமை என்றிருந்தவர் இன்று முதல் சீதாராமனின் அடிமையானார். சூடையின் மணி கண்மணி ஒப்பது தொல்நாள், ஆடையின் கண் இருந்தது பேர் அடையாளம், நாடி வந்து எனது இன்னுயிர் நல்கினை நல்லோய், கோடி என்று கொடுத்த நல் மெய்ப்புகழ் கொண்டாள். என்னை தேடி வந்து எனக்கு உயிரளித்த நல்லவனே, எனது கண்மணி போன்ற சூடாமணியை எனது ஆடையில் முடித்து வைத்திருந்தேன், அதை தருகிறேன், பெற்றுக்கொள். என்னை கண்டதற்கு அடையாளமாக இதை ராமனிடம் கொடு என்று கூறி சூடாமணியை அனுமனிடம் அளித்தாள். அனுமனும் அதை வாங்கி கொண்டான். சூடாமணி என்பது பெண்கள் தலையில் சூட்டிக்கொள்ளும் ஒரு ரத்தின ஆபரணம். சூரிய வம்சத்து அரசர் ஒருவருக்கு வருண பகவான் வெகுமதியாக அளித்தது. தசரத மகாராஜாவால் பேணி காப்பாற்றப்பட்டது. சீதாராம கல்யாணத்தின் போது தசரத மகாராஜா சீதைக்கு அளித்தது. சீதையால் தன் கண்மணி போல் பாதுகாத்து தன் ஆடையில் முடித்து வைக்கப்பட்டது. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.